டெல்லியில் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகுவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது டெல்லியில் அமித்ஷாவை முன்னாள் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியிருந்தார். பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை வரும் செப்டம்பரில் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். இந்த அண்ணாமலை அமித்ஷா சந்திப்பு குறித்து கூடுதல் விவரங்கள். சிக்கந்தர், தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக அரசியல்ல பல்வேறு மாற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அரசியல் தொடர்பான செய்திகளாக இருக்கட்டும், அரசியல் தொடர்பான நகர்வுகளாக இருக்கட்டும், புது புது விஷயங்களை தொடர்ச்சியாக தெரிவிக்கிறது. இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றார் நேற்று. இன்று அவர் யாரையெல்லாம் சந்திக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்று காலை 9 மணிக்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நிதின் நவீனை அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வைத்து சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பின் போது ஒரு 5 பக்கங்களை கொண்ட ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை வழங்கியதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அண்ணாமலை தரப்பில் இன்னும் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கூடிய தகவல் அடிப்படையில் ஒரு 5 பக்கம் ராஜினாமா கடிதம் என்பது பாஜகவின் தேசிய தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 பக்க ராஜினாமா கடிதத்துல கடந்த 5 ஆண்டுகளாக 2020 முதல் 2026 வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பிற்கு செலுத்திய தொண்டு, அதே போல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாஜகவில் தமிழ்நாட்டில் நடக்கிறது, கடந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்ற சூழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து எல்லாம் கட்சியினுடைய மேலிடத்திற்கு அண்ணாமலை தெரியப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து அண்ணாமலை மீண்டும் சென்னை புறப்பட்டு விடுவார் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்ட நிலையிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்துல அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பு நிறைவடைந்து அவர் வெளியே வரக்கூடிய காட்சிகளை கூட நம்ம முன்பு ஜெயபிளஸ் ஒளிபரப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் அது குறித்தான சில விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை தரப்பிலிருந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தேசிய தலைவரிடம் வழங்கப்பட்டதற்கு பிறகாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய சூழல்கள் குறித்து எல்லாம் பேச வேண்டும் என்ற அடிப்படையிலும் மரியாதை நிமித்தமாகவும் இதற்கான நேரம் கேட்கப்பட்டதாகவும் முதல் முறையாக நேரம் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில இறுதியான நேரத்தில் நேரம் வழங்கப்பட்ட நிலையிலே அண்ணாமலையுடைய சந்திப்பு என்பது நடைபெற்று முடிந்தது அப்படின்ற தகவல்களை எல்லாம் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் என்ன விஷயங்கள் குறித்து அமித்ஷாவிடம் பேசப்பட்டிருக்கலாம் என்ற கேள்வியை எழுப்பும் போது அவர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம், அமித்ஷா அண்ணாமலையை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலையை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில RSS சேர்ந்த முக்கியமான தலைவர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய மேலிட பொறுப்பாளர்கள் பலரும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அண்ணாமலை தான் தனி கட்சி தொடங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தை தோல்வியடையக்கூடிய நிலையில டெல்லியினுடைய பயணமும் சொல்லப்பட்ட நிலையில இன்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான அந்த சந்திப்பின் போதும் கூட அமித்ஷாவும் அண்ணாமலையை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அண்ணாமலை சமாதானம் ஆகவில்லை என்ற ஒரு தகவல்களும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் அமித்ஷா அவர்களுடைய இல்லத்திலிருந்து அவர் வெளியேறினார் அப்படின்ற விவரங்களையும் வழங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்திக்கும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனுமதிக்கான சந்திப்பு நேரம் வழங்கப்படவில்லை அப்படின்ற தகவல்கள் வெளியான நிலையில நிதின் நவீனை சந்தித்ததற்கு பிறகே உள்துறை அமைச்சரிடம் இருந்து அழைப்பு வந்து சந்திப்பிற்கான நேரம் என்பது குறிக்கப்பட்ட நிலையில சந்திப்பு என்பதும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. எனவே அண்ணாமலையை பொறுத்தவரையிலுமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கான வாக்குகளை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு முக்கிய முயற்சியாகவே தான் புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார். அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல்வேறு தலைவர்களும் கூட அண்ணாமலை தனி கட்சி தொடங்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் கடந்த சில நாட்களாகவே அவரவர் சமூக வலைதள பக்கங்கள் எல்லாம் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையிலே அண்ணாமலை தன்னுடைய முடிவில் திடமாக இருந்தார் என்றும் பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நவீனுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதும் அண்ணாமலையை சமாதானப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார். அதனைத் தொடர்ந்தே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடைபெற்ற சந்திப்பும் என்பதும் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த சமாதான பேச்சுவார்த்தையிலும் அண்ணாமலை சமாதானம் அடையவில்லை அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அவர் இன்று அல்லது நாளை காலைக்குள்ளாக அவர் சென்னை அல்லது கோவை திரும்புவார் என்றும் அதற்கு பிறகாக நாளை மறுதினம் கோவையிலோ அல்லது சென்னையிலோ ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார். செய்தியாளர் சந்திப்பின் போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறிய தொடர்பான அதிகாரப்பூர்வ
தகவல்களை வெளியிடுவதோடு அடுத்த கட்ட நிலவரங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் அண்ணாமலையை அறிவிப்பார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் தகவல்களை எல்லாம் வழங்குகிறார்கள். தற்போதைய சூழலை பொறுத்தவரையிலுமே பாரதிய ஜனதா கட்சியிலும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணாமலை தேர்தல் காலத்தின் போதும் தேர்தலுக்கு முன்பாகவும் அண்ணாமலைக்கு பல்வேறு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் முன்வைக்கப்பட்ட நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்திருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு கடுமையான தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையில அண்ணாமலை பாஜகவிலிருந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை எல்லாம் ராஜினாமா செய்து இந்த கடிதத்தை வழங்கியிருப்பதும் அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.